ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவோட பதிவு யாருக்கானது அப்படின்னா, யாரெல்லாம் கார் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் செய்யணும் அப்படின்னு ஏற்கனவே கார் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பட் ஸ்டில் தே வாண்ட் டெவலப், இல்லை நியூ கமர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பண்ணணும், இந்த ஃபீல்டில் வந்துட்டு இதை வந்து கரியராக எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி சென்னை கார்டெக் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரீஃப். சென்னை கார்டெக் வந்து ஆக்சுவலி நாங்கள் மேஜராக 3 ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ஒரு ஆக்டிவிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, கார் என்டையரா எண்ட் டு எண்ட், இந்த சென்ஸ் கார் உள்ள அத்தனை ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறது, ரிப்பேர் அண்ட் சர்வீஸ். அது இட் கேன் பி இம்மோபிளைசர், இட் கேன் பி இசிஎம், இட் கேன் பி பிசிஎம், இட் கேன் பி எலக்ட்ரிக்கல், இட் கேன் பி என்ஜின், வாட் எவர் இட் இஸ். சரிங்களா? கம்ப்ளீட் கார் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ். அடுத்த மேஜர் ஆக்டிவிட்டிஸ் எதுனா ட்ரைனிங். ட்ரைனிங் யாருக்கான ட்ரைனிங் அப்படின்னா, யாரெல்லாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 10-15 வருஷம் இந்த கார் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ்லேயே இருக்காங்க, மேலும் அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும், அவங்க ஏசி மெக்கானிக்காக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்காக இருக்கலாம், இல்லை ஆட்டோ எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி இதில் புது என்ட்ரி, இந்த கார் அண்ட் ரிப்பேர் சர்வீஸில் நான் என்ட்ரி ஆகிட்டு என்னுடைய கரியரை இதில் வச்சுக்கணும், இதெல்லாம் என்னோட கரியர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கானவும் நாங்கள் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறோம். இது 2. 3வது மேஜர் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் கார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு டெக்னிக்கல் சர்வீஸ் கன்சல்டிங் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, அந்த காரை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கலாம் என்ன காஸ்ட்ல வாங்கணும், வாங்கினதுக்கப்புறம் என்னென்னலாம் ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கோ எவ்வளோ காஸ்ட் ஆகும், இந்த மாதிரியான கன்சல்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேஜராக 3 மேஜர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் சொன்ன செகண்ட் மேஜர் ஆக்டிவிட்டிஸ் இல்லையா, அந்த ட்ரைனிங், அதை இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா, இப்போ எங்ககிட்ட ட்ரைனிங்காக வந்த பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களுடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு 1 வீக் 10 டேஸ் ட்ரைனிங் எங்கேயோ ஒரு இடத்துல எடுத்துட்டு உடனடியாக போயிட்டு டயக்னோஸ் பண்ணி பெரிய ஆகிடணும் சார் அப்படிங்கிற எண்ணத்தாட்டோடு தான் அவங்க பேசுறது தெரியுது. சரிங்களா? அது எப்போ எனக்கு அது தெரிய வந்துச்சோ அதனால தான் அது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா, இப்போ உங்களுடைய எண்ணத்தாட்டெலாம் தப்பு கிடையாது, ஆனால் ஃபேக்டர் என்னன்னு கேட்டால் இந்த ஃபீல்டு அந்த மாதிரி ஃபீல்டெலாம் கிடையாது. வந்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு உடனே பெரிய ஆகிறவங்களுக்குலாம் இந்த ஃபீல்டு அப்படி கிடையாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் மெக்கானிக்கெலாம் எடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்து கை கற்றுக்கும், சாரி கண்ணு பார்த்துட்டு கை செய்யும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் என்ன பண்ணுறாங்கிறது. முன்னால் என்ஜின் வந்து நிறைய வந்து வால்வ்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாம் வால்வ் ஆப்ரேட்டிங் மொத்தமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் ஆகிடுச்சு. கம்ப்யூட்டர்ஸ் நான் மீன் பண்ணுறது இசிஎம், பிசிஎம், இம்மோபிளைசர், இபிஎஸ், ஏபிஎஸ், இஎஸ்பி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். எல்லாமே கம்ப்யூட்டர் ஆகிடுச்சு. இப்போ இந்த கம்ப்யூட்டர்ஸில் ஆப்ரேட் ஆகிறது எதையுமே நீங்கள் கண்ணில் பார்த்துட்டு கையில் செய்ய முடியாது. அதனுடைய பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபலை ஒருத்தர் ட்ரெயின் பண்ணினா மட்டும்தான் அவங்களால அந்த பேசிக் பிரின்சிபலை புரிஞ்சு முடியும். அந்த பேசிக் பிரின்சிபல் ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு காருக்கும் என்ன மாதிரியான அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ஒர்க்கிங் அவன் எப்படி அதை டிசைன் பண்ணியிருக்காங்கிறத அடுத்த லெவல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு தான் வேலை செய்ய முடியும். அப்போது ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் டிஃப்ரெண்ட் அவங்களுடைய சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு மேனுஃபேக்சருக்குள்ளாரே டிஃப்ரெண்ட் காருக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கும். அதனால தான் என்ன சொல்றேன்னா, எங்கிட்ட வந்துட்டு நீங்கள் எல்லா காரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து ரிப்பேர் பண்ண கற்றுக்க முடியும் அப்படிலாம் நினச்சி வந்துடாதீங்க, அது முடியாது. ஏன்னா அவ்வளோ சிஸ்டம் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எல்லாமே வந்து போய் ரீச் ஆகாது. இப்போ முதல்ல என்னன்னா பேசிக் பிரின்சிபல் இருந்து சொல்லிக் கொடுப்போம். எப்படி பேசிக் பிரின்சிபல், ஒரு எப்படி வந்து காரை ஸ்கேன் பண்ணி ஒரு காரில் உள்ள ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணுறது. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது மூலமா என்ன ஆகுனா, உங்கள்கிட்ட ஒரு 10 கார் வருதுன்னா உங்களால் ஒரு 7 காரை டயக்னோஸ் பண்ண முடியும், 3 காரை பண்ண முடியாது. அதோட காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அது எப்போ நீங்கள் பண்ண முடியும்னா, நீங்கள் ஸ்லோவாக வந்து ப்ராக்ரஸாக டெவலப் ஆகிட்டு வருவீங்க. உங்களுக்கே அப்படி செல்ஃப் லேர்னிங் வரும். ஓ இது இப்படின்னா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே புரிய வரும். அதுக்கு பேக் எண்டில் உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு சின்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவோம். பெரிய டவுட், கன்ஃபியூஸ் டவுட்டு, ஒரு காரியம் சால்வ் பண்ணுறதை இங்கேருந்து ஆன்லைன்லாம் சப்போர்ட் பண்ணி தான் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா வேணா கார் எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒன்றா ரெடி பண்ணி உங்கள் இடத்துக்கு கொடுக்கலாம். ஸோ தட் யூ கேன் லேர்ன் இட் அலாங் த ரிப்பேர். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ தட் உங்களுக்கு 10 காரில் 7 கார்ஸ் உங்களால் டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், சார் இதுதான் ஏற்கனவே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கார் ஸ்கேனர் வச்சு டயக்னோஸ் பண்ணிடுறாங்க சார் அப்படிலாம் நினைக்காதீங்க. நிறைய பேர் 2 லட்சம் ஒரு காரை ஸ்கேனர் வாங்கிட்டு எப்படி டயக்னோஸ் பண்ண தெரியாமல் வச்சுருக்காங்க. 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அந்த கார் ஸ்கேனை ஆப்ரேட் பண்ண தெரியணும். அதை வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க முடியும், தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் அதை வச்சு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ எளிமை கிடையாது. அதுக்கு நிறைய வந்து காம்பிடென்ட் வேணும். அந்த ஸ்கேனர் மட்டும் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சால் போதாது, உங்களுக்கு அந்த என்டையர் காரோட சிஸ்டம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.
சரிங்களா? ஏன்னா அது வந்து இட் வில் ஷோஸ் அது அந்த 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 நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது இட் வில் ஷோஸ் ஒன்லி த சர்க்யூட் இஷ்யூஸ். அந்த சர்க்யூட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த சர்க்யூட்டை பின் அவுட் எடுத்து எந்தெந்த சர்க்யூட்டில் எது பிரச்சனை இருக்கு, என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அதோட கனெக்டடு, அப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய பேசிக் காம்பிடென்ட்டை பேஸ் பண்ணி நிறைய இன்புட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டயக்னோஸ் பண்ணி இன்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து முடிவு வரணும். சரியா? கார் ஸ்கேனிங் வச்சுருக்கா சார், கனெக்ட் பண்ண உடனே அது சொல்லும் சார், அதை வச்சு நான் ஈஸியாக ப்ராப்ளம் சொல்லுவேன், அதை வச்சு இன்ஜெக்டர் மாற்ற சொல்லணும்னு சொன்னீங்கன்னா தப்பு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா தப்பு தான் போய் நிற்கும். சரியா? நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் சும்மா யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க, அதை ஃப்ளூக்கில் வேணால் அப்படி கொஞ்சம் ஓடிட்டு இருக்கும், 10 5 4 அப்படி ஓகே. பட் ப்ரொஃபஷனலாக நீங்கள் வேணும்னா நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது. ப்ரொஃபஷனலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெல் ப்ரொஃபஷனல் பீப்புள் இருந்து நீங்கள் ட்ரெயின்ட் ஆகி பிறகு நிறைய டேட்டா பேஸை வச்சுட்டு நீங்கள் எவால்வ் ஆகி தான் மேலே வரணும். ஸோ இந்த எண்ணத்தோடு நீங்கள் இருக்கீங்க, இதுதான் ஃபேக்ட் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வரீங்க அப்படின்னா எங்கிட்ட வாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு கார் எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன். சரியா? ஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களை எவால்வ் பண்ணிக்கிட்டு டெவலப் பண்ணிக்கிட்டு, இது ஒன்று. அடுத்தது இந்த இசிஎம் ட்ரைனிங் வந்து சொல்லணும். நிறைய பேருக்கு இசிஎம் ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து என்ன நினைக்கிறேன்னா, ஒரு போர்டு ஒன்று இருக்கும், அந்த போர்டில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, அதை நம்ம செஞ்சோம்னா உடனே நமக்கு அவுட்புட் கிடைச்சிடும், நம்ம நிறைய ஏர்ன் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. செஞ்சு அந்த மாதிரிலாம் நினச்சாங்க. சில பேர் சொல்லுவாங்க சார் அதுதானே சார், ஏன்னா எனக்கு நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பேர் ட்ரைனிங் வந்து ஆடில் பார்க்கும்போது இல்லாட்டி வந்து யூடியூப்பில் பார்க்கும்போதோ சில சிமுலேட்டர் வச்சுருக்காங்க, அதில் சில லைட்ஸ்லாம் இருக்குது, அதில் அந்த கப்ளரை கனெக்ட் பண்ணோம்னா அது சொல்லுது வந்து ஃபியூலுக்கு ஆன் ஆகலை, இன்ஜெக்ட் ஒர்க் ஆகலன்னு சொல்லுது. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து ஒரு ஐசி ஒன்று சொல்கிறாங்க, அந்த ஐசியை மாத்திரம் அது ஓகே ஆகிடுது. ஸோ இவ்வளோ தானே சார், இது எதுக்கு சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டி மாதிரி சொல்கிறீங்க. செஞ்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் சிமுலேட்டர்லாம் நம்பிடாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி காமன் எல்லா வண்டிக்கும் சேர்த்து ஒரு சிமுலேட்டர் பண்ண முடியாது. ஒரு வண்டிக்கு சிமுலேட்டர் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்தட் கிடையாது. அதில் வந்து சில ஃபங்க்ஷன் ஆகுது, பட் ஈஸியும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த சிமுலேட்டர் போதுமானதாக இல்லை. சரியா? ரெண்டாவது சிமுலேட்டருக்கு வாங்குறது நீங்கள் கார் கண்டிஷன் பண்ண, ஏன்னா கார் ஒரிஜினல் சிமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டூப்ளிகேட். ஏன் நீங்கள் டூப்ளிகேட் யூஸ் பண்ணுறீங்க, காரில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் சிமுலேட்டரில் வச்சுலாம் நீங்கள் பண்ண முடியாது. நான் அதை ரொம்ப டிபேட் பண்ண வரல, அது உண்மையிலேருந்து தட் இல்லை. மற்றவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கன்வீனியன்ஸ் ஏற்படுத்தலாம். ஸோ ஐம் நாட் கோயிங் டு சிமுலேட்டர். சரியா? ஸோ நீங்கள் இசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் ஆகணும், இசிஎம்மில் கம்ப்ளீட் வரணும்னா ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு என்னென்னா காரை டயக்னோஸ் பண்ணக்கூடிய அந்த கேபிலிட்டி வளர்த்துட்டு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அந்த காருடைய சிஸ்டம் ப்ளஸ் அதனுடைய கம்ப்ளீட் ஒயரிங் ஸ்கிமேட்டிக் எல்லாமே உங்களுக்கு டேட்டா பேஸ் நாம எல்லாமே இருக்கும் தெரியணும். அது போக உங்களுக்கு சால்வரிங் கேபிலிட்டி ஸ்கில் நிறைய இருக்கணும். அது போக எலக்ட்ரானிக்ஸை பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ஐசி பற்றி தெரிஞ்சுக்கும். இவ்வளோலாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இசிஎம்மில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும், ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் இசிஎம் ரிப்பேர் வந்து ரொம்ப சிம்பிள் நினச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இசிஎம் ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுக்க சொல்லுவீங்க. நிறைய இடத்துல நீங்கள் அந்த மாதிரி எளிமையாக இருக்குன்னு நினச்சிட்டு போக முயற்சி பண்ணுறீங்க. நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், நானும் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் ஒரு சிமுலேட்டர் வச்சுக்கிட்டு இசிஎம் ரிப்பேர் பண்ணி வந்து பெரிய ஆகிடும்னு நினச்சிக்கிறதுலாம் சாத்தியம் கிடையாது. இப்போ என்கிட்ட வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நான் அந்த ஃபண்டமெண்டல் இசிஎம் எப்படி ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுப்பேன், நீச்சல் கற்றுக் கொடுப்பேன். சரிங்களா? அதுக்கு நீங்கள் நினைந்தோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட். இதில் ஒரு விதிவிலக்கு இருக்கும். சில இசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே மாதிரி ஃபெயிலியர் ஆகும். அந்த இசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லிக் கொடுக்கலாம், இந்த ஐசிஎம் மாத்திரம் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுங்க. அது இசிஎம் ரிப்பேர் இல்லை, அது வந்து ஒரு பர்டிகுலர் இசிஎம் கேட்டகரி இசிஎம் அந்த கார் மாடலுக்கு மட்டும் பொருந்தும். நீங்கள் அதை மட்டும் தான் கற்றுக்க போறீங்களா, அதில் என்ன வந்து போதும் உங்களுக்கு வருமா? நீங்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டயக்னோஸ் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. அதே ஒன்று சொல்ல பாருங்க, எவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைலி காம்படிட்டிவ் பீப்புளாக இருந்தாலும் இசிஎம்ஐ 100% ரிப்பேர் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் நான் எப்படி உங்களுக்கு புரிய சொல்கிறேன். ஒரு 100 இசிஎம் நீங்கள் தான் பெரிய லெவலில் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, நான் கூட உங்ககிட்ட ஒரு 100 இசிஎம் கொடுத்தா எந்த காலத்தில் கூட 100 இசிஎம் நீங்கள் ஓகே பண்ண முடியாது. ஏன்னா அதனுள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டெக்னாலஜி அந்த மாதிரி. சில ஐசிஸ்லாம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ண திரும்ப ரீசால்வ் பண்ண முடியாது, அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. அப்போ அது லிமிட்டட் ஏரியா மட்டும் தான் நீங்கள் ரிப்பேர் பண்ண முடியும். அந்த லிமிட்டட் ரிப்பேர் ஏரியா மட்டும் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹை காம்படிட்டிவ் வேணும். சரியா? ஸோ அதுதான் உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பேன், இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதை தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் போய் ஒர்க் பண்ண முடியும். இந்த ஏதோ 1-2 வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஃபீல் ஆகுது, அந்த 1-2 மாடல் கற்றுக்கலாங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஈஸி ரிப்பேர் கிடையாது. அது உங்களுக்கு லாங் டேர்ம் ப்ராஃபிட் பெனிஃபிட் கிடையாது. அது அந்த அந்த பர்டிகுலர் ஈஸியாக மட்டும்தான் அது எத்தனை பேர்கிட்ட வரும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வரும், அது எவ்வளோ வால்யூம் வரும், அதெல்லாம் பெருசாக வரும்.
அப்போ ஓவரால் ஈஸியும் ரிப்பேர் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் ஒரு மாடல் விதமாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தட் வில் பி ஒரு குவாண்டம் ஆஃப் பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கம்ப்ளீட் புரிதலோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். சரியா? அது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணால் என்னோட கமெண்ட் செக்ஷனில், இல்லை வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ் போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ பதிவை நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறேன். வேறு எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ்.